ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று ரஷ்யாவில் கம்சட்கா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா 8.8 ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் பதிவாகியிருக்குங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அங்கே சுனாமி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதிகாலையில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்சட்கா அப்படிங்கிற நகரத்துக்கு அருகில் பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.8 ரிக்டரில் ஒரு பூகம்பம் பதிவாக இருக்குங்க. ஓகேவா? ஸோ அந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த நிலநடுக்கம் உருவான அந்த இடத்தோட பேர். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நிலநடுக்கம் வந்திருக்கு. அது இல்லாமல் அங்கே நிறைய டைம் எரிமலை வெடிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலநடுக்கத்தால் ரஷ்யாவில் இருக்கிற கம்சட்கா நகரம் அதிர்ந்து இருக்குங்க. அந்த ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பான், அலாஸ்கா போன்ற கண்ட்ரிலையும் உணரப்பட்டிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசிபிக் சுனாமி வார்னிங் சென்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு சில கண்ட்ரிக்கு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, சுனாமி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பான், ஹவாய், அலாஸ்கா, கலிஃபோர்னியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் சுனாமி அலர்ட். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்சட்கா அப்படிங்கிற நகரத்தில் ஒரு 3-4 மீட்டர் அலைகள் வந்துடா சொல்கிறாங்க. ஸோ இதனால் பெரிய லெவலில் உயிரிழப்பு வரலை. ஏன்னா முன்னாடியே அலர்ட் வந்தனால பெரிய லெவலில் எதுவும் உயிரிழப்பு எதுவும் வரலை. அது இல்லாமல் சின்ன சின்ன காயங்கள் மட்டும் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி உயிரிழப்புலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா? பட் ஒரு சில பில்டிங்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூகம்பம் அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்தனால ஸோ அந்த இடத்துல எரிமலை வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சில மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த சில கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா பீச்சை க்ளோஸ் பண்றாங்க, போர்ட்டை க்ளோஸ் பண்றாங்க, சில ஃப்ளைட்டு கூட டிலே ஆயிடுதுன்னு வச்சுங்களேன். இந்த எர்த்குவேக் எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள பூமியே பார்த்தீங்கன்னா நிறைய டெக்டானிக் பிளேட்டால உருவானதுங்க. இந்த ஒவ்வொரு டெக்டானிக் பிளேட்டும் டெய்லியும் ஸ்லோவா மூவ் ஆகிட்டே தாங்க இருக்கும். அப்படி மூவ் ஆகிற அந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட்டோட மோதி அந்த ப்ரெஷரை பில்ட் பண்ணி திடீர்னு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி எர்த்குவேக் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த எர்த்குவேக்கும் வந்திருக்கு. அதாவது பசிபிக் பிளேட்டும் யூரேஷியன் பிளேட்டும் ஒன்னா மோதி உடனே ரிலீஸ் ஆனதுனால இந்த எர்த்குவேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த எர்த்குவேக் வந்திருக்கு. இதுக்கப்புறமா இந்த எர்த்குவேக் வருமா கேட்டால் கண்டிப்பாக வரும். ஓகேவா? பட் இந்த மாதிரி எர்த்குவேக்கில் இந்த மாதிரி சுனாமியில் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தாங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் சோஷியல் மீடியாவில் வர எந்த ஒரு நியூஸுமே நம்பக்கூடாது. கவர்மெண்ட்லேருந்து என்ன ஒரு அஃபீஷியலாக சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சுனாமி அலர்ட் ஏதாவது வந்துச்சு, ஏதாவது அலாரம் ஏதாவது அடிச்சுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணுங்க. தேவையில்லாமல் பேனிக் ஆகக்கூடாது. அதே மாதிரி கடலோர பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே எப்பயுமே ஒரு சேஃபான பிளேஸை பார்த்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலர்ட் வந்துருச்சு அப்படின்னா உடனே அவங்க டிலே பண்ணாமல் அந்த இடத்துக்கு போயிடணும். ஸோ இந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா உயிர் சேதத்தை தவிர்க்கலாம். ஓகேவா? ஃபியூச்சரில் இந்த மாதிரி சுனாமி, எர்த்குவேக் அதெல்லாம் வருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம தான் அது எல்லாத்துக்குமே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகேவா? ஸோ இந்த தடவை நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தனால பெரிய லெவலில் உயிர் சேதம் இல்லைங்க. சரி, ஓகே. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். பாய்.